மத்த 7ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்துல நீங்க இந்த ஒவ்வொரு வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அப்ப அது இயேசு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம். He wanted people to ask. தேவன் என்ன பண்ணாரு? எதிர்பார்த்தாருங்க. அவர் சொல்லி கொடுக்கிறாரு. என்னன்னு எப்படி சொல்லி கொடுக்கிறாரு? ஹல்லேலூயா. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் அவர் சொல்றாரு, கேளுங்கள்னு சொன்னவர், தேடுங்கள்னு சொன்னவர், தட்டுங்கள் என்று சொன்னவர். அடுத்து அவர் சொல்றார், he himself gives an explanation. ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். This is a principle. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப கேட்கிறவன் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளுகிறான். கொடுக்கப்படும் என்று சொன்னவர் கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆமென். அந்த கேட்கிறதுக்கும் பெற்றுக்கொள்ளுகிறதுக்கும் ஒரு இடைக்காலம் இருக்கிறது. அந்த இடைக்காலத்துல விசுவாசம் என்ற ஒரு இன்கிரீடியன்ட்டை நாம வைக்கணும். ஆமென். God loves miracles. இன்னைக்கும் ஆதி முதல் தொடங்கி இன்னைக்கும் அற்புதங்களை செய்ய தேவன் விருப்பம் உள்ளவரா இருக்கிறார், தேவன் சித்தம் உள்ளவரா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சில நேரத்துல நீங்க ஜெபித்து இயேசுவின் நாமத்துல முடிக்கிறதுக்கு முன்னாடி அற்புதம் நடக்கலாம். சில நேரத்துல சில நேரங்கள் கழித்து நடக்கலாம், சில நாட்கள் கழித்து பட் the miracle is for sure. பட் என்ன ஒண்ணுன்னா, இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேளுங்கள் அப்பொழுது இங்கு கொடுக்கப்படும் என்று சொன்னவர், கேட்கிற எவனும் கேட்கிறவங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிற எவனும். அப்போ யூ ஹாவ் டு மேக் இட். அங்க ஆண்டவர் சொல்ல, கேட்டாதான்பா, கேட்கிறவனுக்கு, ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கேளுங்கள். அப்போ யார் கேட்கிறாங்களோ அவன் தான் பெற்றுக்கொள்ள முடியும். Not everyone. If you are going to ask people to, நீங்க நாம் என்ன பண்றோம், ஒருத்தருக்காக ஒருவர் ஊக்கமா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ற. we have to share. நம்முடைய பலவீனங்களை குறித்து சொல்லணும், நம்முடைய போராட்டங்களை குறித்து we have to share it to each other, and each otherக்காக நாம ஜெபிக்கணும்னு எழுதப்பட்டு இருக்கிறது. I am not saying it's wrong, but above all ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன கற்றுக் கொடுக்கிறாரு? கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். அப்போ அதை சொல்லிட்டு அவர் கேட்கிற எவனும், those who really ask, உண்மையாய் கேட்கிற எவனும் அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவர் சொல்ல, பார்க்கலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்ல, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அப்போ நீங்க கேட்டீங்கன்னா நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இஃப் யூ உண்மையாக நீங்க ஜெபம் பண்ணீங்க, now if your prayer is from the depths of your heart, you are an eligible candidate to receive the miracle from Jesus. அவர் கொடுப்பாரா? சந்தேகப்படாதீங்க, அவர் கொடுக்கிற தேவன். ஆமென். நிச்சயமாய் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அதுக்கு விளக்கத்தையும் கீழே கொடுக்கிறார். என்னன்னு, உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் பொல்லாதவர்களாகிய உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்துல வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? He compares. Hallelujah. மனுஷனை உங்களையும் என்னையும் கம்பேர் பண்றான். நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு எதை கேட்கும் போது என்ன கேட்டாங்க? ஹல்லேலூயா. என்ன அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானா? அப்பாத்தை கேட்டாக்கா வேற அந்த அப்பத்துக்கு சம்பந்தப்படாத ஏதாச்சும் கொடுப்பீங்களா? ஆமென். So what they ask, அதை காட்டிலும் சிறந்ததான் கொடுக்க விரும்புவீங்க. இஃப் யூ குட், நீங்க ஆண்டவருடைய வசனம், பொல்லாதவர்களாகிய நீங்கள். அப்போ how does God look us? பொல்லாதவர்களாதான் நம்ம. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, இஃப் யூ நோ, பொல்லாத மனுஷர் நாம. ஹல்லேலூயா.
இன்னைக்கு ஒரு போல இருப்போம், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு போல நாம மாறிடுவோம். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை விசுவாசத்துல ஓங்கி இருப்போம், திங்கட்கிழமை அவ்விசுவாசத்துல ஓங்கி இருப்போம். தட் இஸ் அவர் கேரக்டர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல், பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, இஃப் யூ, உங்களுக்கு நல்லா தெரியும், யூ கேனாட், உங்க பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு நஷ்டம் உண்டாகக்கூடியதோ அவர்களை ஏமாற்றுகிற காரியத்தை நீங்க செய்ய முடியாது தானே. உங்களாலேயே முடியாதுன்னா நீங்க ஆண்டவருடைய வசனம் சொல்லும், ஹல்லேலூயா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்துல வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை அருளுவது அதிக நிச்சயம் அல்லவா? Hallelujah. If you then who are evil know how to give good gifts to your children, how much more will your Father who is in heaven give good things to those who ask him? இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்துல வந்தவர்களுக்கு, அவரை தேடி வந்தவர்களுக்கு உபதேசித்து கொண்டிருக்கிறார். Amen. Hallelujah. Today இந்த இரவுல you have come, இந்த ஜூம்ல இணைந்திருக்கிறீங்கன்னா, you came together to pray. நீங்கெல்லாம் ஹல்லேலூயா, நீங்களா விருப்பப்பட்ட அந்த நோட்டிபிகேஷனை பார்த்தீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. பட் இது ரொட்டீனா என்ன பண்ணீங்க? யூ ஹவ் கம் டு ஜீசஸ். ஜெபிக்கிறதுக்கு வந்திருக்கிறது. சம்மன், யாரோ ஒருத்தருக்காக ஜெபிக்க வந்திருக்கிறீங்க, யாரோ ஒரு வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க வந்திருக்கிறீங்க. உங்களுக்காக நீங்க ஜெபித்தீங்களா எனக்கு தெரியாது. பட் யூ ஆர் cried unto God for some sick people. இந்த தேசத்துக்காக ஜெபிக்க வந்து கூடி இருக்கிறீங்க, தேசத்தின் தலைவர்களுக்காக கூடி ஜெபிக்க வந்திருக்கிறீங்க, ரட்சிக்கப்படாத மக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்க வந்திருக்கிறீங்க, வியாதியில இருக்கிறவர்களுக்காக நீங்க ஜெபிக்க வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. If you could pray for them, இவ்வளோ காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கும் போது, அப்போ உங்களுக்காக நீங்க ஜெபிக்கும் போது தேவன் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? I believe today, இன்னைக்கு இரவுல God is challenging you to pray. உங்க தேவைகள் இன்னவாக இருந்தாலும் ஜெபிங்க, ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், கேட்கிற எவனும், those who pray will have it, those who pray will be given, those who pray will have it. இன்னைக்கு நீங்க சவாலா எடுத்து நீங்க பண்ணீங்கன்னா, your miracle is on, it's ready already. தேவனுடைய ராஜ்யத்துல அது இன்னும் ஆயத்தமா, ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும் தீர்மானித்து இருக்கிறாரோ அத்தனையும் அவர் உங்க பேர்ல எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கு தான் தேவன் ஆயத்தமாக்கி இருக்கிறார். பட் ஒரே ஒரு காரியம், ஹல்லேலூயா, I want someone to call upon my name. என்னை நோக்கி கூப்பிடணும், என்கிட்ட ஜெபிக்கணும். If they could pray, if they could pray, hallelujah, they will receive their miracles. நம்ம மார்க் 10ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம், அங்க பர்த்திமேயனுடைய குருடனை குறிச்சு எழுதப்பட்டு இருக்கும். ஐமீன், யோசித்து பாருங்க, அவன் இயேசுவை கண்ணால பார்க்கல, அவன் காதால கேட்ட அனுபவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் ஏதோ இயேசு குறிச்சு, இயேசு அற்புதங்களை செய்தவர் என்று கேள்விப்பட்டு இருக்கலாம். அன்னைக்கு ஒரு நாள் அவர் எரிகோக்கு போயிட்டு வராரு. ஆமென். அப்போ இந்த ரோட்டோரத்துல உட்கார்ந்து அவன் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான். யோசிச்சு பாருங்க, வாட் கைண்ட் ஆஃப் ஒரு சூழ்நிலையில அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய பரிதாப நிலைமை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பரிதாபத்துக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஒண்ணு ஒரு டிஃபிஷியன்சி, அவனுக்கு பார்வை இல்ல, ரெண்டாவது அவனுக்கு வேலை இல்ல. பீப்புள் ஹூ, அவனுக்கு யார், people to whom he belonged, அவர்களே அவனை பிச்சை எடுக்க வச்சிருக்கிறாங்க. they wanted him to earn, பிச்சை எடுத்து அவங்கள, நல்லா இருக்கிற கண் இல்லாதவன், those is physically ஒரு unable person இருக்கிறான், கண் இல்லாம இருக்கிறான். the family of him put him in that place. ஹல்லேலூயா. லைசன்ஸ் வாங்கி அவனை போட்டு வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? நீ கண் இல்லைனாலும் எங்களுக்கு சம்பாரிச்சு போடு. நீ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, அவனை பார்க்க எடுக்க யாரும் இல்ல, they were expecting from him.
அந்த சூழ்நிலையில உடைக்கப்பட்டவனாக தன் வாழ்க்கையை சபித்து கொண்டவனாக கூட இருந்திருக்கலாம். He heard about Jesus. ஏசா வழியாய் வருகிறார், அந்த எரிகோ விட்டு வராருன்னு கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்ட மாத்திரத்துல ஜன சந்ததி அதிகமா இருக்கிறது. அவனுக்கு காதுதான் கேக்குதுங்க, கண்ணுல பார்க்க முடியல. அப்போ இயேசுன்ற அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல அவன் கூப்பிட்டான் இயேசுவை. இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுறான். பைபிள் சொல்லுது எல்லாரும் அதட்டினார்களாம். His voice was disturbing. அவனுடைய கூக்குரல், அவனுடைய சத்தம் எப்படி இருந்துச்சுங்க, எல்லாரையும் இரிட்டேட் பண்ணுச்சு. எல்லாருக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. அதனால அவர்களை அதட்டினார்கள், அவனை அதட்டினார்கள், அவனை பேசாம கூப்பிடாத, ஜெபிக்காம இருக்க சொன்னார்கள். But this man cried more. அப்போ இயேசு அந்த சத்தத்தை கேட்டு நிற்கிறாரு. நின்றது மாத்திரமல்ல, என்னப்பா விஷயம் கேட்கும் போது, இப்போ ஜெபிக்காதுன்னு சொன்னவங்க அவங்க சொல்றாங்க, இயேசு உன்னை கூப்பிடுறாருப்பா. இது என்ன தெரியுமா அர்த்தம்? let anybody உங்களை தடை பண்ணாலும் don't quit praying. இயேசுடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டு ஜெபிக்கிறத தவிர்த்தராதீங்க. ஹல்லேலூயா. உங்க ஜெபத்துக்கு பதில் தாமதமானாலும் விடாப்பிடியாய் அவரிடத்துல கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொன்னாரே. ஆண்டவர் அவர்கிட்ட கேட்டுட்டே இருங்க, விண்ணப்பித்து கொண்டே இருங்க. டோன்ட் கிவ் அப் ஆன் யுவர் பிரேயர். எத்தனை பேர் இடையூறு கொண்டு வந்தாலும், இது நடக்காது, இது கிடைக்காது, இது ஆகாதுன்னு சொன்னாலும், கீப் காலிங் அப்பான் த பிளஸட் நேம் ஆஃப் த லார்ட். நீங்க கேட்டு பாருங்க, நீங்க ஜெபித்து கொண்டே இருங்க. இந்த பர்த்திமையு செஞ்சது போல ஹல்லேலூயா. எல்லாம் அதட்டினார்கள், அமைதலா இருந்து சொன்னார்கள். அவன் இன்னும் அதிகமா கூப்பிட்டான். இட் மீன்ஸ் உங்களை தடை பண்றாங்களா, ஜெபிக்காதன்னு சொல்றாங்களா, உங்களை கூப்பிடாதன்னு இயேசுவின் நாமத்தை சொல்லாதன்னு சொல்றாங்களா, இட் மீன்ஸ் your miracle is just reaching out. பக்கத்துல வந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. He grabbed his opportunity. அவன் கூப்பிடுறான், இயேசு நிக்கிறாரு, வர சொல்றாரு. அவன் தன் மேல் வஸ்திரத்தை உதறி போட்டு இயேசு கிட்ட ஓடி போகிறான். ஓடி போய் நின்று அந்த நேரத்துல இயேசு அவனை கேட்கிறாரு, what should I do for you? அவன் கேட்கிறான், நான் பார்வை அடையணும் இயேசுவே. I want to see. Simple thing. நான் பார்க்கணும். I want to see. அவன் இயேசு கூட பார்க்கணும். I want to see. எனக்கு ஒரு மிரக்கல் வேணும். I want to see. Today, what is your prayer request? What is it you want to have? What is it you want to see? உங்க வாழ்க்கையில எதை பார்க்க விரும்புறீங்க? Just ask him. அவன் ஜெபித்து முடித்த மாத்திரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வார், போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. Go for your faith has healed you. Instantly the man could see and he followed Jesus down the road. அடுத்து கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்றபடி அவன் எனக்கு பார்வை வேணும், நான் பார்க்கணும்னு சொன்ன மாத்திரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேற ஒன்று கொடுக்கல, அவனுக்கு பார்வை தான் கொடுத்தாரு. அந்த பார்வை அவனுக்கு கிடைச்சதுக்கு காரணத்தை இயேசு சொல்றார், உன் விசுவாசம். Your faith made me to stand here. இங்க அப்படி ஆணி அடிச்சது போல நிற்க வச்சது. And you have received your miracle because of your faith. Hallelujah. அதுதாங்க, so simple. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பல தடை பண்ணலாம். Keep asking. Keep on asking. Hallelujah. And who keeps on asking receives. கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். கேட்கிறவன், கேட்டுக்கொண்டே இருக்கிறவன் அவன் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ளுவான். May God bless you. God be with you. இந்த நேரத்தில் I just want you, hallelujah, எங்க மனசுல மனப்பூர்வமாய் அவர்கிட்ட கேளுங்க. அவர் உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு உங்க ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதில கொடுப்பார்.